நீட் தேர்வின் இமாலய ஊழலை கண்டித்தும் ஊழலுக்கு துணை போகின்ற பாஜக அரசையும் மோடி அரசையும் ஆட்சியில் வந்தவர்கள் 2017ஆம் ஆண்டு நீட்டை தமிழ்நாட்டிற்குள் விட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய காலானாக யமனாக தமிழ்நாட்டுக்கு புகுந்து முதலில் இதை எதிர்த்து போராடிய அரியலூர் அனிதா என்ற மருத்துவ மாணவி தன்னுயிரை மாய்த்து கொண்டார். இப்பொழுது சிபிஐ, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ், தேர்தல் ஆணையம் மோடியுடைய கையில் வைத்திருக்கிறார். அப்படி இல்லை. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நேர்மையாக கண்ணியமான ஆட்சியை உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு 10 ஆண்டுகள் பொற்கால ஆட்சியை இந்தியாவிலே இந்த தேசத்தில் நடத்தியவர். வாதியாக புண்ண சங்கல்ப் இயக்கம் பிரதிவாதியாக ஒன்றிய அரசை இணைத்துக் கொண்டது. வாதி RSS, பிரதிவாதி மோடி அரசு. 2 பேரும் சேர்ந்து மோடி அவர்கள் சொன்னார் நீட்டை நடத்தலாம், சங்கல்ப் இயக்கத்துடைய கோரிக்கையை ஏற்கலாம் என்று. இதுதான் தேர்வு முகமை அதிகாரிகள் உன்னுடைய தாலியை கையிட்டு இங்கு வைத்து விட்டு போகும், உன்னுடைய மூக்குத்தியை கைட்டி விட்டு இங்கு சென்று விட்டு போகும், கம்மலை கைட்டு விடு, நீல சட்டை போட்டால் கத்திரிக்கோளால் அதை கட் பண்ணுவோம். எப்படியெல்லாம் உடைக்கு கட்டுப்பாடும் நகைகளுக்கு கட்டுப்பாடும் நம்முடைய கலை கலாச்சார பண்பாட்டுக்கு கட்டுப்பாடும் விதித்தார்கள். யாழ் எளிய மக்கள், கிராமப்புற மக்கள் வெளியில் வரக்கூடாது, படித்து முன்னேறக்கூடாது. ஆனால் பணக்காரர்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்று RSS சித்தாந்தத்தில் இதுவும் ஒன்று. RSS என்ன சொல்லுகிறதோ பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வந்தார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் நீட் தேர்வின் இமாலய ஊழலை கண்டித்தும் ஊழலுக்கு துணை போகின்ற பாஜக அரசையும் மோடி அரசையும் கண்டித்து சென்னை மாவட்டத்தின் சார்பாகவும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற 2 நாட்களில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து ஒரு தாக்கீது வந்தது. நாம் நீட்டுக்கு எதிராக போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று. 48 மணி நேரத்தில் இவ்வளவு பெரிய சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்திய நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில பொறுப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீட் எப்பொழுது வந்தது? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது 2016ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில், ஒருங்கிணைப்பு கூட்டத்தில், நான் இருக்கும் வரை நீட் தேர்வை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். அவர் சொன்ன காரணங்கள் நியாயமான காரணங்கள். ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் ஒரு மாநிலத்திலும் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் CBSE என்ற ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது, மெட்ரிகுலேஷன் இருக்கிறது, இந்தோ ஆங்கில பாடத்திட்டம் இருக்கிறது. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள், கிராமப்புறத்தில் படிக்கும் பிள்ளைகள் எல்லாம் இந்த தேர்வில் வெற்றி பெற இயலாது. ஆகவே சமச்சீர் கல்வி என்று தமிழ்நாடு முழுவதும் சீரான கல்வி வருகிறதோ அப்பொழுது நாங்கள் நீட்டை அனுமதிக்கிறோம் என்று தடை வாங்கி வந்தார். ஆனால் காலப்போக்கில் அந்த அம்மா மறைந்த பிறகு ஆட்சியில் வந்தவர்கள் 2017ஆம் ஆண்டு நீட்டை தமிழ்நாட்டிற்குள் விட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய காலானாக யமனாக தமிழ்நாட்டுக்கு புகுந்து முதலில் இதை எதிர்த்து போராடிய அரியலூர் அனிதா என்ற மருத்துவ மாணவி தன்னுயிரை மாய்த்து கொண்டார். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட இறப்புகள் யாருக்கும் வரக்கூடாது, இப்படிப்பட்ட தேர்வில் தோல்வி அடைகின்ற நிலை ஏற்படக்கூடாது என்று தமிழ் சமூகத்திற்காக, மாணவ கண்மணிகளுக்காக அரியலூர் அனிதா தன்னை மாய்த்து கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு பிறகு ஏராளமான தற்கொலைகள். முதலில் என்ன இவர்கள் சாயத்தை பூச விரும்பினார்கள், காங்கிரஸ் பேரியக்கம் தான் இதை கொண்டு வந்தது என்று உண்மைக்கு புறம்பான செய்தியை சொன்னார்கள். தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலே ஊழல் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது என்று கேத்தான் தேசாய் என்பவரை கைது செய்தார்கள். பாராளுமன்ற நிலைக்குழுவிற்கு இந்த ஊழல்களை ஒழிப்பது எப்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளே என்று இந்த விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கப்பட்டதே தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு தவிர அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இல்லை. ஆனால் நம்முடைய ஆட்சியில் எல்லோரும் தன்னிச்சையாக இயங்கலாம். இப்பொழுது சிபிஐ, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ், தேர்தல் ஆணையம் மோடியுடைய கையில் வைத்திருக்கிறார். அப்படி இல்லை.
டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நேர்மையாக கண்ணியமான ஆட்சியை உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு 10 ஆண்டுகள் பொற்கால ஆட்சியை இந்தியாவிலே இந்த தேசத்திலே நடத்தியவர். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCI நீங்கள் எது சரியோ அதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அரசு சொன்னது. அப்பொழுது முதலில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொண்டு வரலாம் அப்படி என்றுதான் முதலில் ஆலோசனை வழங்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தில் மாணவர்களுடைய தந்தை தாயார் எல்லாம் சென்று இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்டும் வேண்டாம் நீட்டும் வேண்டாம் என்று தடையாணை வழங்கினார்கள். தடையாணை பெற்ற பிறகு நம்முடைய ஆட்சி போய்விட்டது. வெற்றி வாய்ப்பை இழந்தோம். மோடி ஆட்சிக்கு வந்தார் 2014 ஆண்டு மே மாதம். ஜூலை மாதத்தில் RSS அமைப்பை சார்ந்த சங்கல்ப் இயக்கம் உச்ச நீதிமன்றத்தை நாடி நீட்டிற்கு எதற்கு தடையாணை விதித்திருக்கிறீர்கள், இந்த காலகட்டத்திற்கு நீட் தேவை என்று முறையிட்டார்கள். வாதியாக புண்ண சங்கல்ப் இயக்கம் பிரதிவாதியாக ஒன்றிய அரசை இணைத்துக் கொண்டது. வாதி RSS, பிரதிவாதி மோடி அரசு. 2 பேரும் சேர்ந்து மோடி அவர்கள் சொன்னார் நீட்டை நடத்தலாம், சங்கல்ப் இயக்கவுடைய கோரிக்கையை ஏற்கலாம் என்று. இதுதான் மோடி ஆட்சி காலத்திலே 2017 ஆண்டு முதலில் தமிழ்நாட்டிலே உள்ளே புகுந்தது. 2014 ஆண்டு இந்தியா முழுவதும் அது பரவ செய்தது. இதனுடைய வரலாறு இதுதான். காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கவில்லை. காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது நீட்டை உச்ச நீதிமன்ற அளவிலே வைத்திருந்தார்கள். முழு அதிகாரத்தையும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இந்த நீட் வேண்டாம் என்றதற்காக மாணவர்கள் சொன்னார்கள். கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், இவர்கள் தேர்ச்சி பெற ஏன் முடியாது என்பதை விளக்கமாக சொன்னோம். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்தது. காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து எதிர்த்து நீட் வேண்டாம் என்ற முழக்கத்தை ஏற்படுத்தினோம். ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம், இந்த நீட் வந்தால் சமய சார்பு மட்டுமல்ல சம உரிமை மீட்கப்படும். என்ன நடந்தது? நீட் தேர்வில் தேர்வு மையத்திற்கு சென்றவுடன் கணவனும் மனைவியும் செல்லுவார்கள், புதிய திருமணமானவர்கள். அங்கே இருக்கின்ற NTA நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி தேர்வு முகமை அதிகாரிகள் உன்னுடைய தாலியை கையிட்டு இங்கு வைத்து விட்டு போ, உன்னுடைய மூக்குத்தியை கைட்டி விட்டு இங்கு சென்று விட்டு போ, கம்மலை கைட்டு விடு, நீல சட்டை போட்டால் கத்திரிக்கோளால் அதை கட் பண்ணுவோம். இப்படியெல்லாம் உடைக்கு கட்டுப்பாடும் நகைகளுக்கு கட்டுப்பாடும் நம்முடைய கலை கலாச்சார பண்பாட்டுக்கு கட்டுப்பாடும் விதித்தார்கள். எதற்கு இவ்வளவு பெரிய பிரமையை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்று எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். இது என்ன பிரமை என்றால், ஊழலுக்கு எப்படியெல்லாம் பிரமையை ஏற்படுத்தி RSS உடைய மூளை, RSS உடைய சித்தாந்தம், பைஜு போன்ற மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை இறக்கினார்கள் இந்தியா முழுவதும். என்ன சொன்னார்கள்? இந்த கல்வி நிறுவனத்திலே நீட் அடிப்படை நீங்கள் சேர்ந்தால் தேர்ச்சி பெறுவீர்கள், அதற்கு 10 லட்சம் பணம் கட்ட வேண்டும். இன்னொரு இடத்துல 25 லட்சம் கட்டினால் தனியார் கல்லூரி உறுதி, 55 லட்சம் கட்டினால் அரசு கல்லூரி உறுதி. உடனே அந்த கல்வி நிறுவனங்களில் நீட் தேர்ச்சி பெறும் மையங்களில் கல்வி நிறுவனங்களில் ஒரு மிகப்பெரிய போர்டு இருக்கு, விளம்பரம் வரும், எங்கள் மையத்தில் 100 பேர் 100க்கு 100% வெற்றி பெற்றார்கள் என்று. இதெல்லாம் வணிகமயமாக்கப்பட்ட சூது சூழ்ச்சி என்பதை மாணவ கண்மணிகள் அறியவில்லை. பணத்தை இழந்தார்கள், உயிரை இழந்தார்கள். கடைசியாக தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு உதித் சூர்யா என்ற வழக்கு வந்தது. அந்த உதித் சூர்யா யார்? அவருடைய தந்தை ஒரு மருத்துவர், தன்னுடைய மகனையும் மருத்துவராக்க வேண்டும். மும்பையில பாஜகவை சார்ந்த புரோக்கர்களை அணுகி, இடைத்தரகர்களை அணுகி, என்னுடைய மகன் நீட்டிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்று அங்கே தேர்ச்சியும் பெறுவதற்கு ஏற்பாடு செய்தார், பணத்தையும் கொடுத்தார். தேர்ச்சி பெற்று இங்கே வருகிறார் கல்லூரிக்கு. அவருக்கு கெமிஸ்ட்ரி என்றால் என்ன என்று தெரியவில்லை, சயின்ஸ் என்றால் என்னவென்று தெரியவில்லை. அங்க இருக்கின்ற ஃபேக்கல்டி மெம்பர் கேட்கிறார்கள், நீ எப்படி நீட் தேர்வு பாஸ் பண்ணி இருக்க முடியும் என்று. அவர்கள்தான் இவனுக்கு சயின்ஸ் ஒன்றுமே தெரியவில்லையே, மருத்துவம் இவன் எப்படி நீட் டெஸ்ட் பாஸ் பண்ணார், விசாரணை நடத்துகின்ற துணிச்சலாக ஒரு பேராசிரியர் இந்த விசாரணை அமைக்குமாறு புகார் எழுப்புகிறார். அப்படி மாட்டிக்கொண்டவர் தான் உதித் சூர்யா.
அவரும் கைதானார், அவருடைய தந்தையும் கைதானார். இதுதான் RSS உடைய சித்தாந்தம். ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள் வெளியில் வரக்கூடாது, படித்து முன்னேறக்கூடாது. ஆனால் பணக்காரர்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்று RSS சித்தாந்தத்தில் இதுவும் ஒன்று. RSS என்ன சொல்லுகிறதோ பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வந்தார்கள். பிறகு ஒரு காலகட்டத்திலே ஒரு ஊழல், பல இடங்களில் பேப்பரை வெளியில எடுத்து வந்து விற்பார்கள். தேர்வை ஆசிரியர்களே, ஃபேக்கல்டி மெம்பரே இன்விஜிலேட்டரை எழுதுவார்கள். இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு உச்சபட்சமாக தேர்தல் முடிவு 4ஆம் தேதி வரவிருக்கிறது. NTA சொல்லுகிறது, நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி 11ஆம் தேதி நீட்டுடைய தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று. ஆனால் அவசரமாக தேர்தல் முடிவுகள் என்று நீட் தேர்வுடைய ரிசல்ட்டையும் வெளியிட்டார்கள். இதில் தான் மர்மம் ஆரம்பித்தது. இதற்காக 11ஆம் தேதி வருகின்ற முடிவுகள், தேர்வு முடிவுகள் தேர்தல் முடிவோடு சேர்த்து இவர்கள் அறிவித்தார்கள். அப்பொழுது மாணவ மாணவிகள் எல்லாம் எவ்வளவு மதிப்பெண்களை அவர் பெற்றிருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்யும் பொழுது படிக்காத பிள்ளைகள் 720 100க்கு 100. அந்த மையத்திலே சென்று பார்த்தால் என்ன நடந்தது என்றால், கிரேஸ் மார்க் என்று அடிப்படையில் மார்க்கை வாரி வழங்கியிருக்கிறார்கள். 4 மார்க் ஒரு கேள்விக்கு என்றால் 720 மார்க், அவர்கள் 100க்கு 100% வெற்றியாளர். அப்ப 4 மார்க் ஒரு கேள்வி என்றால், ஒன்று 4 எடுக்க வேண்டும், 12 ஆக வேண்டும், 18 ஆக வேண்டும். ஆனால் எப்படி அவர்கள் 719 எடுத்தார்கள் என்ற கேள்வி. அப்ப 719 என்றால் 4 இல்லையே, இந்த 1 மார்க் கூட்டி குறைத்து கொடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று 500 மாணவ மாணவிகள் போராட்டத்தில் இறங்கினார்கள். உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது. கடைசியில் எங்க அப்பன் குதிரைக்குள் இருக்கிறான் என்று திருடர்கள், RSS திருடர்கள், பின்புலத்தில் உள்ளவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். ஏழை எளிய மக்கள் 24 மணி நேரமும் மருத்துவர் ஆக வேண்டும் என்று கனவோடு படிக்கிறார்கள். தன்னுடைய தாய் தந்தை எல்லாம் இதில் நியாயமான தேர்வு நடக்கிறது, என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் தேர்ச்சி பெறுவார், மருத்துவர் ஆவார் என்ற கனவிலே அனுப்புகிறார்கள். ஆனால் அங்கு RSS பிஜேபியும் என்ன செய்கிறது என்றால், நீ என்ன படித்தாலும் தேர்ச்சி பெற முடியாது, நான் ஆசிரியர்களை வைத்து, பேராசிரியர்களை வைத்து நாங்கள் தனியாக மதிப்பெண் போடுவோம், படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை 720, படித்தவர்கள் அந்த மதிப்பெண்ணை பெற முடியாது. இப்படிப்பட்ட ஊழலில் மாட்டிக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் பாஜகவுடைய ஆட்சி சந்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கிறார்கள், தவறு என்றால் தவறுதான், 1% தவறா 2% தவறா என்றெல்லாம் இல்லை. உலகத்திலேயே குழந்தைகளுக்கு இந்த தேர்வை யார் எழுதுகிறார்கள்? 5 வயதில் 1வது வகுப்பு, LKG UKG 5 வயதில் 1ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு முடிக்கிறார்கள். 12 5 17, 18 வயதை கடந்தால்தான் அவர்கள் பெரிய மனிதர்கள், அடல்ட் என்று சொல்லுகிறோம். ஆனால் 17 வயது குழந்தை இந்த நீட் தேர்வு எழுதும் பொழுது இவர்களுக்கு நெகட்டிவ் மார்க் என்று வைக்கிறார்கள். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத சித்தாந்தம் பிஜேபி அரசுடைய சித்தாந்தம். நானும் எல்லா உலக நாடுகளிடம் கேட்டோம், நெகட்டிவ் மார்க் குழந்தைகளுக்கு வைக்கப்படுமா? ஆகவே இது வாய்ப்பு இருக்கிறதா என்று. எந்த நாட்டிலும் இல்லை. இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளை எல்லாம் மோடி அரசு கண்டுபிடித்து ஏழை எளிய மக்களுக்காக கல்வியை சிதைத்து 2000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி ஒரு கற்காலத்தில் இருந்தார்களோ அப்படி இந்திய மக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று மோடியும் RSSம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் இந்திய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இதை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுப்ப போகிறார், மக்கள் மன்றத்திலே பேசி வருகிறார், பத்திரிகையாளர் சந்திப்பிலே நேற்று கூட பேசி இருக்கிறார். ஆகவே மோடி அவர்களே, நீங்கள் தப்பிக்க முடியாது, தொடர்ந்து தவறு செய்ய முடியாது. காங்கிரஸ் கமிட்டியும் இதை எளிதாக விடுவதில்லை, தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்று சொல்லி இந்த அருமையான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த அருமை மாவட்ட தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள், என்னுடைய அருமை தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக ஆர்ப்பாட்ட கோஷங்களை நமது பொதுச் செயலாளர் அண்ணன் செல்வம் அவர்கள் எழுப்ப, தலைவர் அவர்கள் தலைமையில் நீங்கள் உங்கள் எழுச்சி முழக்கங்களை எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த பக்கம் வைக்கிறேன்.
ஒரு நிமிஷம் இல்லை ஒரே இருங்க இது டிஸ்டர்ப் போகுது. நண்பர்களே, இந்த ஆர்ப்பாட்ட முழக்கம் என்பது இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள சேனல் 5 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.